வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேட்டரி இருக்குது. 7000 mAh பேட்டரி கொண்ட இந்த ஃபோனை பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எங்கிட்ட இருக்கிறது டெக்னோ போவோ 3 7000 mAh பேட்டரியோடு இது வருது. ஸோ இந்த ஃபோனோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 வேரியண்ட்டில் வருது. 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியண்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 11,500 6GB 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் விலை வந்து 13,000. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோனில் என்ன தந்திருக்காங்க, என்ன தரல, கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து இந்த பதிவில் நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பின்பக்கம் இதோட ஹைலைட் விஷயங்களாக 7000 mAh பேட்டரி, 33 watts ஃப்ளாஷ் சார்ஜ், ஹீலியோ G88 ப்ராசஸர், இந்த டிஸ்பிளே டீட்டெயில்ஸு, 50 மெகாபிக்சல் A8 ட்ரிபிள் கேமரான்னு போட்டிருக்காங்க. இப்போ பாக்ஸை நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் கிடைக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலரில் கொண்டு வராங்க. எங்கிட்ட இருக்கிறது டெக் சில்வர் என்கிற இது கலர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ பிளாக் மற்றும் எலக்ட்ரிக் ப்ளூ கலர். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் தந்திருக்காங்க இல்லையா. இந்த சில்வர் கலர் மற்றும் பிளாக் கலரில் ஒரு பிளைன் பேண்ட் தந்திருக்காங்க. பட் இந்த எலக்ட்ரிக் ப்ளூ கலர் வேரியண்ட்டில் இதில் வந்து LED லைட்டு தந்திருக்காங்க. அது வந்து நோட்டிஃபிகேஷன் லைட்டு மாதிரி. ஸோ வந்து இன்கமிங் கால் வந்துச்சுன்னா ஒரு லைட்டு வந்து பிளிங்க் ஆகும் ஒரு 2-3 செகண்ட்ஸுக்கு. அதுமாரி மெசேஜஸ் நோட்டிஃபிகேஷனுக்கும் வந்து பிளிங்க் ஆகும். சார்ஜ் பண்ணும்போது கொஞ்சம் பிளிங்க் ஆகும். அது வந்து கலரும் மாறும். அதாவது லோ பவரில் இருக்கும்போது ரெட் கலர், 80% மேலே சார்ஜ் ஆச்சுன்னா க்ரீன் கலர், அந்த மாதிரி வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அது வந்து எலக்ட்ரிக் ப்ளூ கலர் வேரியண்ட்டில் மட்டும் தான் இருக்குது. பட் அதுக்கு விலை வந்து கூடுதலாக தரல, சேம் விலை தான். பட் மற்ற ரெண்டுலேயும் வந்து வெறும் ஒரு ஸ்ட்ரிப்பு தான் வந்திருக்காங்க, ஒரு டிசைன் மாதிரி. அந்த எலக்ட்ரிக் ப்ளூவில் அந்த LED நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த ஸ்ட்ரிப்பு தந்திருக்காங்க இல்லையா, அது வந்து பகுதி வந்து கொஞ்சம் எழும்பி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேபிளில் வைக்கும்போது அதில் தான் வந்து ரெஸ்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் எப்படி நீங்கள் வந்து அதில் வந்து கேஸ் போட தான் போகிறீங்க. பட் நான் சொல்கிறேன், உங்கள் டிசைனை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு சாஃப்ட் பேக் கேஸ் இருக்குது. 12 months வாரண்டி இந்த ஃபோனுக்கு கிடைக்குது. யூசர் கைடு தந்திருக்காங்க. சிம் எஜெக்டர் பின், 33 watts சார்ஜர் மற்றும் உங்களுக்கு USB Type-C கேபிள் தந்திருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட டிசைனுக்கு வருவோம். ஃபஸ்ட் என்ன சொன்ன மாதிரி பின்பக்கம் இந்த டிசைன் ஹைலைட் ஒன்று இருக்குது. அதில் வந்து பேந்தர் இன்ஜின் போட்டிருக்காங்க. பின்பக்கம் வந்து 3 கேமரா அலைன்மெண்ட் இப்படி நீளமாக வச்சுருக்காங்க. டெக்னோ போவோன்னு போட்டிருக்காங்க. இது மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் பாடி தான். பட் வந்து ஒரு பில்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லா இருக்குது. டிசைனும் நல்லா இருக்குது. 7000 mAh பேட்டரி இருந்தால் கூட இந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 230 கிராம் வெயிட் இருக்குது. 9.4 mm திக்னஸில் இது வருது. பட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஹெவியாக தெரில நீங்கள் கையில் ஃபோனை யூஸ் பண்ணும்போது. மேல் பக்கம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் கில் தந்திருக்காங்க. கீழ்ப்பக்கமும் ஒரு ஸ்பீக்கர் கில் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து டூவல் ஸ்பீக்கர்ஸ் தந்திருக்காங்க. USB Type-C போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது மற்றும் வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸில் வந்து கொஞ்சம் அமுங்கி வருது பாருங்க. ஸோ வந்து 4 பக்கமும் கார்னர்ஸில் வந்து கொஞ்சம் அமுங்கி அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கையில் யூஸ் பண்ணும்போது அந்த பகுதி வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ கேம் விளையாடும்போது கூட அந்த விரல்கள் அங்கே தானே ரெஸ்ட் ஆகும். ஸோ வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டிசைனாக இதை வந்து பண்ணியிருக்காங்க. வந்து 2 சிம் போடலாம் மற்றும் ஒரு மைக்ரோ SD கார்டு போடலாம். இது வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன் டூவல் வோல்டேஜ் சப்போர்ட் இது வருது. ஸோ இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.9 inch டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் வருது. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. இது 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அது வந்து 90 Hz 60 Hz இல்லாட்டி ஆட்டோவில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தந்திருக்காங்க. பட் நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அளவுக்கு அந்த அளவுக்கு ரிஃப்ரெஷ் ரேட் எனக்கு வித்தியாசமாக அவ்வளோ தென்படலை. டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. நிட்ஸ் பிரைட்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் வந்து ஓகே, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசெண்டான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 18GB வந்து சிஸ்டம் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு போகுது. ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்னு பார்த்தீங்கன்னா சில ஆப்ஸ்லாம் தந்திருக்காங்க. V-Zone, V-Life அவங்களோட சில ஆப்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. பட் தேவையில்லாததை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அப்புறம் உங்களுக்கு சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ உண்டு. சென்சர்ஸ் தேவையான எல்லா சென்சர்ஸும் தந்திருக்காங்க. வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷனும் உண்டு. ஸோ நீங்கள் வந்து OTT வீடியோஸ்னால் வந்து நீங்கள் வந்து ஃபுல் ரெசல்யூஷனில் நீங்கள் வந்து பார்க்கலாம், ஹை ரெசல்யூஷனில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் வருவோம். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியாடெக்கோட ஹீலியோ G88 ப்ராசஸரில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. 2 வேரியன்ட். ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி 4GB 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ஓடி வருது. 4GBயில் 64GB ஸ்டோரேஜ், 128GB ஸ்டோரேஜ் வந்து 6GBயில் வந்து கிடைக்குது. எக்ஸ்பேண்டபிள் ரேமும் வந்து தந்திருக்காங்க. ஸோ ஒரு 3GB வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். G88 வந்து ஒரு டீசெண்டான ஒரு சிப்செட். பட் வந்து ஆப்டிமைசேஷன் வந்து அவங்க சரியாக பண்ணலன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ நான் ஆஸ்பல்ட் 9 கேம் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன். பட் அது வந்து ஓப்பன் ஆகலை. ஃபோல்ஸ் க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது. அது வந்து ஓப்பனே ஆகலை. இருக்க ஆப்ஸு எல்லாமே அப்டேட்லாம் பண்ணி தான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். பட் வந்து அது ஓப்பன் ஆகலை. கால் ஆஃப் டியூட்டி வந்து ட்ரை பண்ணேன், விளையாடலாம். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு கேமிங் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு கேமிங் திறன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பட் மேபி சில சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன், சில சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக சில கிளிச்சஸ் வந்து அவங்க சரி பண்ணலாம். என்னோட யூனிட்டில் வந்து இந்த ஆஸ்பல்ட் 9 வந்து ஓப்பன் ஆகலை. பட் மற்றபடி வந்து கேமிங் ஒரு டீசெண்டான ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபோனில் கிடைக்குது. அப்புறம் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து ஒரு 3 கேமரா வந்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கேமரா, அப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் வந்துருக்காங்க, அப்புறம் ஒரு ஏஏ லென்ஸ்னு ஒரு பேருக்கு ஒரு லென்ஸ் வந்துருக்காங்க. மொத்தம் 3 கேமரா அப்படி போட்டாங்க. கேமரா செட்டிங்ஸில் வந்து ஷார்ட் வீடியோ, ஏஏ கேம், பியூட்டி, போர்ட்ரேட், சூப்பர் வீடியோன்னு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு டைம் லேப்ஸ் இருக்குது, ஸ்லோ மோஷன் இருக்குது, ப்ரோ மோட் இருக்குது, பேனரமோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கூட உங்களுக்கு இதில் கிடைக்குது. வீடியோ வந்து நீங்கள் 2Kல வந்து மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள். கேமரா வந்து கொஞ்சம் பூஸ்டடான கலர்ஸ் வந்து எனக்கு தென்படுத்த மாதிரி தோணுது. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ சாம்பிள் பார்க்கும். இதுலேயும் வந்து 2Kல நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். இப்போ நான் எடுக்கிறது வந்து 1080p வீடியோ சாம்பிள். இதில் வந்து ஐ ட்ராக்கிங் தந்திருக்காங்க. ஸோ ஃபோக்கஸ் வந்து உங்கள் கண்களில் இருக்கும். ஸோ எப்படி இருக்குது இந்த வீடியோ சாம்பிள் பார்த்துட்டு சொல்லுங்கள். மேகம் கருத்து வருது. ஸோ அதில் தான் வந்து வீடியோ சாம்பிள் எடுக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் 2Kல வீடியோ எடுக்கலாம். இப்போ நான் ஷூட் பண்ணுறது வந்து 2Kல இல்லை, 1080pல வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து வந்து ஒரு 2K வீடியோ சாம்பிளும் கிளிப்பும் காண்பிக்கிறேன். பட் இது வந்து 1080pல எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். ஸோ வந்து ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து 2K வீடியோ கிளிப்பு. இதுக்கு முன்னாடி 1080pல பார்த்தீங்க. இது வந்து 2Kல எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். எந்த நேரத்தில் மழை கொட்ட போகுதுன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து இதோட பேட்ரி தான் வந்து இதோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட், ஒரு கீ செல்லிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இதில் வந்து 7000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபோனுமே வந்து இந்த 7000 mAh பேட்டரியோடய வரது இல்லை. சமீபத்தில் வந்து 7000 mAh பேட்டரி யாருமே கொண்டு வரல. ஸோ இந்த 7000 mAh பேட்டரி இப்போ உங்களுக்கு பேட்டரி வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நான் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு வந்து சார்ஜ் பண்ணதுக்குலாம் டைம் கிடையாது. பட் பேட்டரி பேக்கப் நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா 7000 mAh பேட்டரினால உங்களுக்கு வந்து 2.5-3 days வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்கள் யூசேஜை பொறுத்து இருக்குது. பட் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இப்போ இருக்க ஃபோன்கள்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொண்டு தந்திருக்காங்க. ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% பேட்டரி வந்து ஒரு 50 நிமிஷத்துக்கு சார்ஜ் ஆகிடும். ரிவர்ஸ் சார்ஜிங் தந்திருக்காங்க. ஒரு 10 watts ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்குது. ஸோ மேலே ஃபோன்கள் இல்லாட்டி உங்களோட TWS இயர்ஃபோன் எல்லாமே கூட இது கூட கனெக்ட் பண்ணி இது வந்து ஒரு பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணி அதை சார்ஜ் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா Android 12 பேஸ் பண்ணி அவங்களோட iOS 8.6ல் வந்து ரன் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபினிக்ஸோட அந்த XOS சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, அது இது வந்து சேம் தான், பேர் மட்டும் மாறுதல். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்புக்கான சில ஃபீச்சர்ஸ் வந்துருக்காங்க. சோஷியல் டர்போன்னு. ஸோ வந்து வாய்ஸ் சேஞ்ச் இருக்குது, வீடியோ பியூட்டி இருக்குது, வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் காலை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். பீக் மோட்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா யாராவது மெசேஜ் பண்ணி அதை டெலிட் பண்ணிங்கன்னா அந்த டெலிட்டட் மெசேஜஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸ்டிக்கர் மேக்கர் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துருக்காங்க. கேம் மோடு இருக்குது. ஆப் டு டூவல் ஆப்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் பேனல்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்காங்க குயிக் ஆக்சஸ்க்காக. வீடியோ அசிஸ்டண்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. கிட்ஸ் மோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து வச்சு இந்த சாஃப்ட்வேரை கொண்டு வந்திருக்காங்க. இதான் வந்து டெக்னோ போவோ 3 நல்ல ஒரு விலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. பேட்டரி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் இந்த போவோ 3 7000 mAh பேட்டரியோடு இது வருது.
ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது லட்சுமி தமிழில் பேசு டெக் தமிழா பாருங்கள்.